மிதுன ராசி அன்பர்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும்? அந்த 3 நபர்கள் யார் யார்? பொதுவாக 3, ஒரு சிலருக்கு 4, 5 கூட வரலாம். இந்த 2026 வருஷம் பொதுவானதுங்கிறது வேறு இந்த வருஷத்தில். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு மாற்றம் வருகிறது, 10ல் சனி பகவான், 3ஆம் இடத்தில் கேது, மற்ற கிரக அமைப்புகள் எல்லாம் கோச்சார ரீதியாக மாறும் பொழுது எண் அலைகள் மாறுகின்றன. இது தசாபதிக்கு அப்பாற்பட்டு ஒரு சில ராசிங்க. அறிவு மிக்க ராசி, நாலேஜ் இஸ் வெல்த் அப்படிங்கிறது முதல்ல. இந்த ராசி பார்த்திங்கன்னா இவங்க சொல்லுகிற அட்வைஸ், கருத்துக்கள் மற்றவங்களுக்கு அவ்வளோ விஷயம் போய் சேரும். இவங்க இருக்கிற இடத்துல கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. நகைச்சுவை உணர்வும் சந்தோஷமாக இருக்கிற இடமும் இந்த ராசிக்கு எப்பவும் பிடிக்கும். கூட்டம், கூடுதல், சமாதானம் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ராசி இவங்களுக்குன்னு வரும்போது ஊருக்கெல்லாம் சொல்கிற பாயிண்ட் அத்தனையும் பலிக்குதுங்க. ஆனால் எனக்கு தாங்க குழப்படிக்குங்க. எந்த இதுவும் உச்சம் இல்லை, நீச்சம் இல்லை. ஒரு வீடுன்னு சொன்னால் உச்சம் நீச்சம் சொல்லி, இந்த நாட்டில் அப்படிலாம் இல்லை. இந்த ராசியை பற்றி இன்னும் பேசுவோம். முதல்ல இந்த 3 நபர்கள் பொதுவாக இந்த ராசிக்கு முதல்ல ஃபஸ்ட்டு கவனமாக இருக்குது. இந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ இந்த ராசிக்கு ஃபஸ்ட் அட்வைஸ், அப்புறம் பார்த்துக்கலாம், கேட்டு சொல்கிறேன், இல்லை வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொல்ல வேண்டியது. இது என்னன்னா உடனே சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் வந்து ஒரு பணம் கேட்குறாங்க, ஒரு இது இருக்குது, 2 பேர் சேர்ந்து இடம் வாங்கலாம், வானா வேண்டாம், அது செட் ஆகாது. இப்போ திடீர்னு சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, இப்பொழுது வேண்டாம், பின்னாடி பார்ப்போம், இல்லை ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டியது. இது ஒரு நம்பர் 1. இதிலே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் இடம், வீடு, சொத்து வாங்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுவாமி ஜெயக்குமார். மிதுன ராசி அன்பர்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும்? அந்த 3 நபர்கள் யார் யார்? பொதுவாக 3, ஒரு சிலருக்கு 4, 5 கூட வரலாம். இந்த 2026 வருஷம் பொதுவானதுங்கிறது வேறு இந்த வருஷத்தில். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு மாற்றம் வருகிறது, 10ல் சனி பகவான், 3ஆம் இடத்தில் கேது, மற்ற கிரக அமைப்புகள் எல்லாம் கோச்சார ரீதியாக மாறும் பொழுது எண் அலைகள் மாறுகின்றன. இது தசாபதிக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விஷயம் வேலை செய்யுங்க. அதை பற்றி பார்க்க வரோம். அப்போ இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அது இன்னும் வலிமை, இன்னும் துல்லியம் பார்க்கலாம். ஆனால் கோச்சார ரீதியாக இருக்கிற சம்பவத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் யூஸு? அந்த மாதிரி இன்சிடெண்ட் வரும் பொழுது தற்காத்து கொள்ள மிகப்பெரிய விஷயமா இருக்குங்க. இதை நீ கேட்டு பாருங்கள். அது கிளைமேக்ஸில் ஒரு சில பரிகாரமும் கொடுத்துட்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் முக்கியம் தேவை. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி அறிவு மிக்க ராசி, நாலேஜ் இஸ் வெல்த் அப்படிங்கிறது முதல்ல. இந்த ராசி பார்த்திங்கன்னா இவங்க சொல்லுகிற அட்வைஸ், கருத்துக்கள் மற்றவங்களுக்கு அவ்வளோ விஷயம் போய் சேரும். இவங்க இருக்கிற இடத்துல கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. நகைச்சுவை உணர்வும் சந்தோஷமாக இருக்கிற இடமும் இந்த ராசிக்கு எப்பவும் பிடிக்கும். கூட்டம், கூடுதல், சமாதானம் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ராசி இவங்களுக்குன்னு வரும்போது ஊருக்கெல்லாம் சொல்கிற பாயிண்ட் அத்தனையும் பலிக்குதுங்க. ஆனால் எனக்கு தாங்க குழப்படி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த ராசிக்கு ரெட்ட மனசு இருக்கும்பாங்க, இல்லைம்பாங்க, ஒரு குழப்படி பண்ணிக்கோங்க. பட் ஒன்ஸ் டிசைட் எடுக்கிற இவங்களுக்கு எடுத்த விஷயங்கள் ரைட்டு தப்புன்னு ரொம்ப யோசித்து எடுக்கிற டிசிஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ சாதிக்க பிறந்த ராசி இந்த ராசியும் உண்டு. இந்த ராசியில் தாங்க எந்த இதுவும் உச்சம் இல்லை, நீச்சம் இல்லை. ஒரு வீடுன்னு சொன்னால் உச்சம் நீச்சம் சொல்லி, இந்த நாட்டில் அப்படிலாம் இல்லை. இந்த ராசியை பற்றி இன்னும் பேசுவோம். முதல்ல இந்த 3 நபர்கள் பொதுவாக இந்த ராசிக்கு முதல்ல ஃபஸ்ட்டு கவனமாக இருக்க வேண்டியது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடம். அதில் மாமன் மச்சான்னு சொல்கிறது, இல்லை அண்ணே தம்பின்னு சொல்கிற உறவுகள். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. பொதுவாக செவ்வாயோட காரகத்துவங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க வல்லதாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் பொதுவாக ரத்த சம்மந்தப்பட்டு இப்போ என்ன நடக்குன்னா, சார் நம்ம ஜஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு மீட் பண்ணுறதோ, இல்லை சொத்து சம்மந்தப்பட்டதோ, ரிலேஷன்ஷிப்பில் திடீர் பிரச்சனை திடீர்னு வந்து நிற்கும். இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ இந்த ராசிக்கு ஃபஸ்ட் அட்வைஸ், அப்புறம் பார்த்துக்கலாம், கேட்டு சொல்கிறேன், இல்லை வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொல்ல வேண்டியது. இது என்னன்னா உடனே சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் வந்து ஒரு பணம் கேட்குறாங்க, ஒரு இது இருக்குது, 2 பேர் சேர்ந்து இடம் வாங்கலாம், வானா வேண்டாம், அது செட் ஆகாது. இப்போ திடீர்னு சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, இப்பொழுது வேண்டாம், பின்னாடி பார்ப்போம், இல்லை ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டியது. இது ஒரு நம்பர் 1. இதிலே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் இடம், வீடு, சொத்து வாங்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இடம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், சொத்து வாங்குகிறேன், இந்த மாதிரி அமைப்பு வரும். ஆனால் தெரியாத நபர்கள், புது நபர்கள் ஒருத்தங்க அறிமுகை, அது டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாமல் சொத்து வாங்கக்கூடாது. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆகும்னா, யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு கூட தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்.
ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஆட்கள் சொல்கிறாங்க, சொந்த மொத்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க வாங்குறாங்க, மற்றவங்க வாங்குறாங்க இல்லை முக்கியம் இல்லை, உங்களுக்கு அமைப்பு இருக்கா? இதே தான் நடந்தது ஒருத்தருக்கு. அவருக்கு எல்லோரும் வாங்குறான்னு வாங்கிட்டார். இவர் கார்னர் சைட்டு ஓகே, ஆனால் வடகிழக்கு கட்டான சைட்டை வாங்கிட்டார். இன்னும் சொல்கிறார், அந்த இடம் வாங்கினது அடுத்த நாள் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறார். என்ன அவங்களுக்கு ஆச்சு? அதான் நான் சொன்னார், என்னங்க வடகிழக்கு? அப்புறம் இந்த வடகிழக்கு எதை கட்டாச்சுன்னு. ஆமாங்க, அது எங்களுக்கு தெரியும், மேப்பில் அப்படி இல்லைங்க, பத்திரம் எழுதும்போது தாங்க நான் பார்க்குறோம் ஜென்ரல். அப்போ எனக்கு நேரில் போய் பார்க்கலையா? நேரில் பார்க்கல அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி இப்போ இடம், வீடு, சொத்து. இதே இது மோட்டார் வாகனங்களில் கொஞ்சம் மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட இந்த வண்டி லாங் ட்ரிப்பு, லாங் ட்ராவலுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் பயணங்கள், இந்த மாதிரி தான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிரைவரை போட்டு ஓட்டிக்கிறது இல்லை இது மாதிரி பார்க்கணும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் கவனம். அப்போ மற்ற விஷயம் நல்லா இருக்குமா சார்? இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்காது சொல்கிறேன். அப்போ இந்த ராசிக்கு வேலை செய்யும் இடத்துல நல்லா பாருங்கள், இந்த ராசி வேலை செய்யும் இடத்துல இருக்கின்ற நபர்கள் பேரில் முருகர் சம்மந்தப்பட்ட பெயர்கள் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்க வாய்ப்புண்டு. சின்ன ஒரு கிளாஷஸ் வந்துடும். நல்லதாகவே இருக்கலாம், கருத்து அவங்ககிட்ட ரொம்ப கொஞ்சம் பார்த்து பேசணும். வேலை செய்யும் இடத்தில் சொந்த பந்தத்தில் முருகர் பெயரை கொண்டவர்கள், இல்லை பெண் பெயராக இருந்தால் கார்த்திகா கிருத்திகான்னு வரணும். பெண்ணாக இருந்தால் அது கிருத்திகை நட்சத்திரம் இல்லையா, இப்போ ரீசெண்டாக சஷ்டிகானில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இதில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள். ரைட், அடுத்து பார்ப்போம். இப்போ முக்கியமானது திருமணம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு, அது எதாவது டிஸ்டர்ப் பண்ணுமா? இந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபஸ்ட் அப்பாடா ஒரு நல்ல விஷயம். சரி, குழந்தை சம்மந்தப்பட்டது, குழந்தைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் அதில் வந்துடுமோ, உறவுகளை பார்த்து பிரச்சனையாயிருமோ, அந்த மாதிரி. அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ங்க, சித்தப்பா, மூத்த சகோதரர். இதை விட முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு ஒன்று விட்டன்னு சொல்லுவோம், ஒன்று விட்ட சொந்த பந்தங்கள். இதை பற்றிலாம் பேசுகிறேன். ரைட், அதுக்கு முன்னாடி யாருக்கா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா மாடர்ன் பாத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைட், இன்றைய காலகட்டத்துக்கு அந்த தற்போல் நிறைய இன்ஸ்டியூட்டில் இந்த புக்கை கிளாஸ் எடுக்கிறது பயன்படுத்திக்கிறாங்க. நான் ஓகே பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு நான் சொன்னாங்க மாதிரி பயன்படுத்திக்கிறேன், சந்தோஷங்கன்னு. ஏன்னா இந்த புக்கில் அவங்களுக்கு எளிமையாக டீச் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குனாங்க. அப்படி அந்தளவுக்கு. இப்போ இது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக்கணும்னு சொல்கிறக்காக எழுதப்பட்டது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட், நம்ம டாபிக் வருவோம். சார், பொதுவாகவே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மூத்த சித்தப்பா என்ற உறவுகள், ஒன்று விட்ட சொந்தங்கள், மூத்த அண்ணன், ஒன்று விட்ட அண்ணன், இந்த மாதிரி விஷயத்தில் இந்த வகைகள். அப்புறம் வேலையாட்கள், இந்த திடீர்னு ஒரு விஷயத்தை பொருளாதார ரீதியாகவா திடீர் முடிவுகளோ எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு வேலையாட்கள் நான் சொல்லியிருந்தேன் சார், வேலையாட்கள் அவங்க ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே கொடுக்குறாங்க, இந்த மிஷினரிஸ் வாங்கி இங்கே பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த வேலையாட்கள் சொன்னதை கேட்டு இவர் ப்ராசஸ் பண்ணும்போது கடைசியில் அது சரியான வரல. கடைசியில் வேலையாட்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டது மிச்சம். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்பொழுது கொடுக்கின்ற தகவல்கள் சரியான தகவலாக இல்லை. இது சித்தப்பா ஒருத்தர் அவர் பண்ணிட்டாரு, நம்மளும் பண்ணுவோம், இது தவறானது, இது ஒத்து வராது. குறிப்பாக எண்ணெய் சம்மந்தப்பட்ட எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது நபர்கள் தொந்தரவு செய்கிறதுங்கிறது வேற. இப்போ சனியோட காரகத்துவமே தொந்தரவு செய்யுது. ஏன் அப்படின்னா, இந்த ராசிக்கு கோச்சார ரீதியாகவும் 10ல் வந்ததுனால தொந்தரவு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது, எப்போவுமே ஆயில் சம்மந்தப்பட்டதில் ஹெல்த்துக்கு அஃபெக்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டாக இருக்கும்போது ஆயில் தான். நான் நிறையவே சொன்னேன், எண்ணெய் பதார்த்தத்தை தவிர்த்து விடுங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புடவை அதாவது அத்தை என்ற வர்க்கம், இல்லை மகள், இல்லை பெண் வர்க்கம், பொதுவாக அதாவது பெண் வர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு செய்ய வேண்டிய சீர்சனங்கள் ஏதாவது இருந்தால், கொடுக்க வேண்டிய பொருட்கள் ஏதாவது இருந்தால் கொடுத்து விடுங்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் என்னென்ன பிரச்சனையாக வந்து நிற்கும். ஒரு சபையில், ஒரு சங்கத்தில் இந்த பேச்சு வந்து நீங்கள் என்னப்பா பண்ண அப்படின்னு வந்து நின்றோம். அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ முதல்ல ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், அண்ணன், மச்சான், மாமன் சொல்கிறது, முருகன் என்ற பெயர் வேறு வருது. அப்புறம் சனியோட காரகத்துவங்கள், செவ்வாய் சொன்ன மாதிரி சனிக்கும் வந்துடுது. அப்போ அதில் சித்தப்பா, ஒன்று விட்ட சொந்த உறவுகள், பெண் வர்க்கத்தினர், வேலையாட்கள். இதில் இன்னொரு விஷயம் கவனித்து பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் உண்டு. இதுனா ஒரு பரிகாரம் நான் கொடுத்துட்டேன். ஒரு வெள்ளிக்கிழமை அன்று முருகர் இல்லை ஐயப்பன்னா நெய் அபிஷேகத்துக்கு காசு கொடுத்துருங்க. ஐயப்பன்னா முருகராக இருந்தால்
ஒரு வெள்ளிக்கிழமை என்று மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. அங்கேருந்து எந்த பொருளும் எடுத்துகிட்டு வர வேண்டாம், நம்ம கொடுத்துட்டு வந்தால் போதும். இதை பண்ணிட்டு வந்தால் இந்த வருடத்தில் இருக்கிற தடைகள்லாம் விளைகிறோம். இது கோச்சார ரீதியாக இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் தொந்தரவு வந்தது அப்படின்னு தெளிவாக இன்னும் பார்க்கலாம். அது மாதிரி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாதக ரீதியாக பார்த்துக்கங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.